ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை கிச்சனில் ஃபுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளோட பொண்ணு அம்மான்னு சொல்கிறா. அவளோட ஹஸ்பண்டு முன்னாடி இருந்து போயிட்டாரு. இன்னைக்கு அவளோட பர்த்டேனால அவளோட பொண்ணு ஒரு சின்னதாக கிஃப்ட் பண்ணி கொடுக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜோலியாக சந்தோஷமாக சிரித்து சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சாப்பாடு பண்ணதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஒரே வருஷம் முடிஞ்சிருச்சு. அவங்களோட பொண்ணு நல்லா படிக்கிறா. இவங்களும் முன்பு இருக்கிற மாதிரி சகஜமாக பேசி பழகிறது நிறுத்திட்டாங்க. டிவி எல்லாம் பார்த்து தான் அவள் வளர்றா. வேலை நனைஞ்சி வர அவளுக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. அதனால அவங்களோட அம்மா தான் அவளுக்கு சூப்பெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. மாதிரி குறைய வருஷங்கள் முடிஞ்சிருச்சு. அவங்களோட பொண்ணு ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாங்க. பார்த்தாலும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சுட்டு அவளோட பொண்ணு ரூமுக்கு போகிறாங்க. இதை பார்த்து அவளோட அம்மாவுக்கு ரொம்பவே சங்கடமாயி மாதிரி அவங்களோட அம்மா என்றைக்கும் சாப்பாடு பண்ணி வைப்பாங்க. ஆனால் இவ அது சாப்பிட மாட்டா. பேசுறதை விட இப்போ பேசவே மாட்டாங்க. காலங்கள் கடந்து போயிடுது. ரொம்ப வருஷமாயிடுது. அவளுக்கு இப்போ சர்டிஃபிகேட்ஸும் மெடலும் இருக்குது. இவளுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வேலையும் இருக்குது. அவளோட அம்மாவுக்கு முன்னாடியே பர்த்டே. இதை அவள் மறந்து போயிட்டு அவள் மறந்துட்டதால அன்னைக்கு அவள் கிஃப்ட் கொண்டு போகிறா. அவள் அங்கே போய் பார்த்தா அவளோட அம்மா மயங்கி விழுந்திருக்காங்க. அவளோட அம்மாவுக்கு சூப்பு கொடுக்குறா. நான் உங்ககிட்ட இல்லாதனால தானே உங்களுக்கு இப்படி அவளுக்கு வருஷமாயிருது. அவளோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இவளுக்கு இப்போ ஒரு குழந்தையும் இருக்கு. அவளோட அம்மா இவளை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இவளும் அவளோட குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. பாய், டாட்டா. நாளைக்கு பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.